A small candle 2.5 cm in size is placed at 27 cm in front of a concave mirror of radius of curvature 36 cm. At what distance from the mirror should a screen be placed in order to obtain a sharp image? Describe the nature and size of the image. If the candle is moved closer to the mirror, how would the screen have to be moved? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கான்கேவ் மிரர் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கான்கேவ் மிரருக்கு முன்னாடி 27 சென்டிமீட்டரில் நான் ஒரு கேண்டில் வைக்கிறேன். ஸோ 27 சென்டிமீட்டர் லெஃப்டில் இருக்கிறதுனால u = -27 சென்டிமீட்டர். அப்புறம் அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு கேபிட்டல் R -36 சென்டிமீட்டர். ஏன்னா இதுவும் லெஃப்டில் தான் இருக்குது, தர்ஃபோர் மைனஸ் போடணும். =2f நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். R =2fனா அப்போ f R/2, தர்ஃபோர் -36 / 2. therefore f -18 சென்டிமீட்டர். ஸோ இந்த இடத்துல எனக்கு f வந்து வரும். f வந்து -18 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம மிரர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். மிரர் ஃபார்முலா என்ன? 1/f = 1/v - 1/u. ஸோ மிரர் ஃபார்முலா 1/f = 1/v - 1/u. ஸோ எஃப்க்கு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் -18 சென்டிமீட்டர். therefore 1/-18 = 1/v - 1/uக்கு வந்து -27. இப்போ 1/v தான் எனக்கு வேணும். அதை லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு இங்கே ரைட்டில் கொண்டு போனேன் அப்படின்னா எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 54 வரும். ஸோ 2 - 3 / 54 which is equal to -1/54. இப்போது 1/v வந்து -1/54 அப்படின்னா v வந்து -54 சென்டிமீட்டர். ஸோ இது நெகட்டிவாக இருக்கிறதுனால இங்கே கிடைச்சிருக்க இமேஜ் வந்து எனக்கு ரியல் இமேஜ் வந்து -54னால் இந்த இடத்துல கிடைக்கும், இமேஜ் கிடைக்கும். ஸோ இவ்வளோ -54 சென்டிமீட்டர். ஸோ இது எவ்வளோக்குள்ளே மேக்னிஃபை ஆகிருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். மேக்னிஃபிகேஷன் = h'/h, ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். இன்னொரு ஃபார்முலா என்ன? மேக்னிஃபிகேஷன் -v/u. ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணால் எனக்கு h' = -v/u into h. therefore minus of -54 divided by -27 into 2.5 which is equal to -5 centimeter. so நம்ம magnification formula என்ன? m = h'/h. therefore -5/2.5 which is equal to -2. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு, மைனஸாக இருக்கிறதுனால இது இன்வெர்ட்டடாக இருக்கும், 2 times மேக்னிஃபிகேஷன் இருக்கும். அப்புறமா கேண்டில் இஸ் மூவ்டு க்ளோசர் டு த மிரர், ஹவு வுட் த ஸ்க்ரீன் டு பி மூவ்டுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ கேண்டிலை வந்து நம்ம மிரரை பார்த்து நகட்ட போகிறோம், அப்போ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆப்ஜெக்டை எங்கெங்கே நகட்டுனா நமக்கு இமேஜ் எங்கெங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவோம். ஸோ நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா, ஃபோக்கல் லெங்த் வந்து கொடுத்துருக்காங்க, தட் இஸ் -18 சென்டிமீட்டர், ஆர்லேருந்து கண்டுபிடிச்சது. அடுத்தது u கொடுத்துருக்காங்க, தட் இஸ் u = -27 சென்டிமீட்டர். அடுத்தது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க, therefore c-லேருந்து இது வரைக்கும் -36 சென்டிமீட்டர் நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்டை நான் c-லேருந்து f-க்கு நகட்டுறேன். இப்போ c-லேருந்து f-க்கு நகட்டுறேன் அப்படின்னா இமேஜ் வந்து எனக்கு c-லேருந்து இன்ஃபினிட்டி போகும், அதாவது அவே ஃப்ரம் த மிரர் போகும், c-லேருந்து இன்ஃபினிட்டிக்கு போகும். இதே இது ஆப்ஜெக்டை வந்து எஃப்லேருந்து மிரருக்கு நகட்டினேன், எஃப் இந்த இருக்கு இல்லையா, எஃப்லேருந்து மிரருக்கு நகட்டினா இமேஜ் வந்து விர்ச்சுவல் ஆகும், தட் cannot be caught, நமக்கு விர்ச்சுவலாக இருக்கும். அதே மாதிரி ஆப்ஜெக்டை நீங்கள் ஃபோக்கஸில் வைக்கும்போது இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் விழும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.